இல்லை, லீமா ரோஸுக்கு கட்சி பதிவு இருக்க சார். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு 27 மாவட்ட செயலாளர்கள்லாம் நீக்கியிருக்கிறாங்க. வேலுமணி உள்ளிட்டவர்கள் உள்ளிட்ட அந்த திருத்தணி ஹரி உள்ளிட்டவர்களை கூட இன்று நீக்கியிருக்கிறார்கள். லீமா ரோஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். கட்சியில் அவருக்கு முக்கியமான பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு எதுவும் வழங்கப்பட்டிருக்காரு சார்? இருக்கு. அவருக்கு கட்சியில பொறுப்பு, மகளிர் அணியில அவருக்கு கட்சி பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பொறுப்பு ஏன் நீக்கப்படவில்லைன்னு தான் கேட்கிறாங்க. அந்த பொறுப்பு ஏன் நீக்கப்படவில்லை என்பதுதான் கேட்கிறாங்க. நீங்க கூறுவதை பார்த்தா லீமா ரோஸ், ஆதவ் அர்ஜுனா, இவங்க எஸ்பி வேலுமணி, இபிஎஸ் இவர்கள் 4 பேருமே தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியில் இணைவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அது தேர்தல் முடிவுக்கு பின்னர் ஒருபுறம் அவர்கள் வெற்றி அடைந்தவுடன் இந்த லீமா ரோஸை இணைப்பதற்காக இணைத்த அந்த எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் ஓரணியாக அவர்கள் பிரிந்து சென்று விட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அதை நிச்சயமா நீங்க குறிப்பிட்டதை போல லீமா ரோஸும் அந்த கள்ளலாற்றை பணமும் தான் அதிமுக சிதைவுக்கு இன்றைக்கு காரணமாக இருக்கு. ஒரு 30 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி இப்போ ஒரு கள்ளலாட்டரி பணத்தால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பது. இவ்வளவு பணம், அதாவது ஏற்கனவே இபிஎஸ்ஓ, எஸ்பி வேலுமணியோ, சிவி சண்முகமோ அவர்கள் பார்க்காத பணமா சார், அதிகாரமா இவர்களிடமிருந்து பெற்றிருப்பாங்க அப்படின்னு ஒரு லாஜிக்காக ஒரு கேள்வி எழுது. அந்த அளவுக்கு பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்க முடியுமா அதிமுகவுக்கு? இல்லை, நிச்சயமா அவங்களுக்கு கள்ளலாற்றையில தொடர்ந்து பண வரவுகள் வந்து கொண்டே இருக்குது. தாவேக்காலையும் அவங்க பணம் இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அவர்கள் பணம் இருக்கு. இந்தியாவில் ஒரு புதிய அரசியல் சகாப்தமாக நீங்கள் என்ன வேண்டுமானாலும் தவறு செய்யலாம், நிறைய சம்பாதித்து எல்லோருக்கும் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து விட்டால் உங்களுக்கு எந்த சட்டமும் உங்களை தொடாது என்று ஒரு புதிய அத்தியாயத்தை இந்திய அரசியலில் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி மார்டினின் மகனுக்கு பாண்டிச்சேரியில கூட்டணியில சேர்த்து சீட்டு கொடுக்குறாங்க. இதை என்னன்னு சொல்றது? மத்தியில் ஆளுகிறவர்களே அந்த தவறை செய்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாதா மார்டின் குடும்ப பின்னணி என்ன என்று? அவர்களுக்கு தெரியாதா? ஏன் அதை செய்யறாங்க? பணம். அதே மாதிரி திமுகவுக்கு 2021 500 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்தது ஆன் ரெக்கார்டு இருக்கு. அதே போலத்தான் அதிமுகவிலையும் இந்த அம்மாயார சீட்டு கட்சியில சேர்த்து சீட்டு கொடுப்பதற்கே பெரிய தொகை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து இன்றைக்கு தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முதுகெலும்பே இந்த கள்ளலாற்றை பணம் தான். அந்த கட்சியே கள்ளலாற்றையால் கட்டி எழுப்பப்பட்டதாக இருக்கு. அப்ப ஒரு கட்சி பேதமின்றி கலந்திருக்கு இவங்களது பணம், கள்ள பணம் கலந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக என அனைத்து அணிகளிலுமே இந்த கள்ளலாட்டரி பணத்தால் தாவேக்கா தான் முக்கியமானது. தாவேக்கா ஊழலை ஒழிப்போம் தூய சக்தி என்று இப்ப ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இதனால தமிழகத்தில் நீங்க சொல்ற பார்த்தா லாட்டரி தடையே நீக்கப்பட்டு வந்துடும் போல தெரியுது. ஆமா, அதற்கு வாய்ப்பு. ஜெயலலிதா அம்மா காலத்துல மார்டினை வருடக்கணக்கில் சிறையில் வைத்தார். கள்ளலாட்டரிய தமிழகத்துல ஒழிச்சார். ஆனால் இன்றைக்கு அந்த கள்ளலாட்டரி பணம் அதிமுகவை அழிப்பதற்கு பயன்பட்டு கொண்டு இருக்குது. இதற்கு இவர்களது பலகீனம், எடப்பாடி பழனிசாமியினுடைய பலகீனம், வேலுமணியினுடைய பலகீனம், இவர்களது பணத்து ஆசை. நிறைவா இந்த அதிமுகவில் அடுத்து என்ன என்பது தொடர்பான இந்த நிறைவா ஒரு கேள்வி சார். என்னன்னா, இப்போதைக்கு இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்படக்கூடும் எனும், அதை சட்டப்பேரவையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைச்சர் பதவிக்காகத்தான் இந்த ஆதரவை வழங்கி இருக்கிறார்கள் என்றும், இது என்ன தூய சக்தி அரசு என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஆனால் ஒருவேளை இந்த அணிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டால், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய தலைவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டால் அந்த அதிகாரம் அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் மற்றும் தாவேக்காவுடன் இணைந்து அதிமுக பயணிப்பது அடுத்து வரும் தேர்தலில் இந்த அணி தாவேக்காவுடன் இணைந்து சந்தித்தால் அதிமுக தொண்டர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்களா அல்லது அந்த தொண்டர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பார்களா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க சார்? அது
இபிஎஸ் அணிக்கு ஆதரவு அளிப்பார்களா? இல்லை, இவங்க முதல்ல அமைச்சர்கள் ஆகட்டும், அப்புறம் அதை பத்தி பேசுவோம். இப்போ நீங்க கேட்கறது ஹைபாத்தட்டிக்கல். இது நடந்தால் எப்படி இருக்கட்டும்னா முதல்ல நடக்கட்டும், நடந்த பிறகு நம்ம அதை பத்தி பேசுவோம். இல்ல பெரிய அளவுல எதிர்ப்பு கிளம்பிடுமா அப்படின்னு நான் கேட்கறேன். உங்களை இந்த மாதிரி இணைந்தது வந்து ஒரு பெரிய அளவுல இணைந்ததுக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு ஏற்படல. we will cross the bridge when it comes. இந்த தாவேக்காவுடன் அதிமுக இந்த பிரிவு இந்த இப்போ கூட்டணிக்காக இணைந்திருக்கிறது அரசு அமைப்பதற்கு. இது தேர்தல் கூட்டணியாகவும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? பின்னால் நீங்க கூறிய மாதிரி எல்லாரும் ஒன்றிணைந்து தேர்தலுக்காக இணைவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது 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 தேர்தல் வரும்போது தானே தெரியும். இன்றைய தேதிக்கு முதல்ல அதிமுக யார் பக்கம் இருக்கு அப்படிங்கிறது முதல்ல முடிவாகணும். நிச்சயமா இந்த 2 பேர் பக்கமும் தொண்டர்கள் இல்லை இன்றைய தேதிக்கு. 2 பேர் நடவடிக்கைகளும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். ஓகே, ஒரு புதிய தலைமை தொண்டர்களால் இவர்கள் தவிர ஒருவர் உருவாக போகிறார். அவர் யார் என்பது இன்னும் தெரியவில்லை என்பதை உங்களோட கருத்தை எடுத்துக்கிறேன்.